வாழ்க்கையில் எங்கள் அம்மா கூட இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்படி பார்த்த ஒரு டிஷ்ஷை நான் ட்ரை பண்ண போகிறேன். அண்ட் இதோட இன்ஸ்பிரேஷன் எங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, நம்ம சோஷியல் மீடியாவில் பிளாட்ஃபார்ம் இருக்கு இல்லையா, யூடியூப், இன்ஸ்டாகிராமில் எதுக்கு இருக்குது இந்த மாதிரி வகை வகையான சாப்பிட்ற வீடியோவாக பார்க்கணும். அண்ட் அதை வந்துட்டு சொதப்புற மாதிரியே நம்ம செய்யணும், பர்ஃபெக்டாகவே வராது. ஸோ அப்படி ஒரு வீடியோ பார்த்து தான் நான் வந்துட்டு இன்றைக்கி இன்ஸ்பயர் ஆகி இந்த பன் தோசை அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து ட்ரை பண்ணேன். என்ன ஒரு பெரிய ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான். அதில் என்னென்னா அவங்க வந்துட்டு இந்த தாளிக்கிற கரண்டியில் வந்துட்டு பன் தோசை சுட்டுருந்தாங்க. பட் என்கிட்ட அது இல்லாத காரணத்தினால் நான் என்ன பண்ணேன்னா இந்த சாஸ் பேன் இருக்கும் இல்லையா, ஸோ அதுலேயே வந்துட்டு மாவெல்லாம் ஊற்றிட்டு கொஞ்சம் எண்ணெயெல்லாம் கொஞ்சம் நிறைய தான் விட்டு ஊற்றினேன். பட் நான் என்ன பண்ணேன் எது பண்ணேன்னு எனக்கு தெரில, அது சட்டியாக ஒட்டினாப்லேயே அது ஆயிடுச்சு. அப்புறம் அதை நல்லா சுரண்டி அப்புறம் அப்படிக்கா ஒரு திருப்பு இப்படிக்கா ஒரு திருப்புன்னு சொல்லிட்டு நல்லா வேக வச்சுட்டேன். கூட சைடிஷ் முக்கியம் அல்லவா, சைடிஷ்க்கு தக்காளி சட்னியை ப்ரிப்பேர் பண்ணிட்டு டேஸ்ட் பண்ணால் சும்மா சொல்லக்கூடாது. என்ன தான் வந்து நம்ம சொதப்புனாலும் டேஸ்ட் வைஸ் அல்டிமேட்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுவேன் நான்.